தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ டெல்லி, நம்ம தலைநகர் டெல்லியில இன்னைக்கு காலைல வந்த செய்தியை பார்த்தோம். ஆமா. கிட்டத்தட்ட 20 நாட்கள் அறவழியில போராடி இருந்தவங்கள சோனம் வாங்சுக் அவர்களை வலுக்கட்டாயமா ஆஸ்பத்திரி கூட்டு போனது, இப்போ அவங்க தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக சொல்றது, இப்போ பார்லிமெண்ட்டை இந்த கிட்டையே முற்றுகையிட போயிட்டாங்க. ஸோ காவல்துறையினரும் தடியடி நடத்தி மீறினால் துப்பாக்கி சூடுலாம் நடத்தும்னு பயங்கரமா பயன்படுத்திருக்காங்க. சினாரியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்கணும்? ஆமா, ஒரு சாதாரண ஒரு கோரிக்கையை முன் வச்சு மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் திரண்ட போராட்டம் இது. குறிப்பாக 3 கோடி பேர் வரை மெம்பர் ஆகியிருக்கிறாங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் அப்படின்றாங்க. அவங்க வச்ச கோரிக்கை ரொம்ப சாதாரணமானது. இந்த நீட்டு தேர்வு தொடர்பான குளறுபடிகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொஸ்டின் பேப்பர் வெளியாச்சு எல்லாமே ஒன்றும் மாணவர்களுடைய உயிரை பறிச்ச ஒரு விஷயம், இளைஞருடைய உயிரை பறிச்ச ஒரு விஷயம், இளம் பெண்களோட உயிர் போன விஷயம். இதுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யலை. அவங்க நீட்டு தேர்வை ஒழிக்கணும் அப்படிலாம் கூட ஒரு முடக்கத்தை வைக்கல. இவரும் பொறுப்பேற்கணும். தட் ஷுட் ஹேவ் டு பி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு வாதம். அதை கூட செய்யாம இழுத்து அடிச்சுவிட்டு கடைசியில் அவர் சோனம் வாங்சுக் அவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி, அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து இன்னும் பலரும் அதை நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் கைது பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அங்கேயும் அவங்களுடைய உண்ணாவிரதம் தொடர்ந்து தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜந்தர் மந்தர் எடுத்துகிட்டு பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணியாக போவோம். இந்த மாதிரி பேரணியாக போகும்போது என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒரு அரசு பேரணியாக போக சொல்லி அனுமதிச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்க அனுமதிச்சு நிறுத்திட்டு அவங்களுடைய பிரதிநிதிகளை எடுத்துகிட்டு போய் வாங்க யாரை சந்திக்கிறோமோ அவளை போட்டு நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துலேயே எதுக்கு தடியடி பண்ணீங்க? ஒரு சாத்வீக போராட்டத்தை பண்ணுறாங்க, எதுக்கு தடியடி பண்ணீங்க? எதுக்கு அவங்க மேலே கண்ணீர் போய் குண்டுகளை வீசுனீங்க? ஆனால் அது எங்கே பார்த்தாலும் போன இடமெல்லாம் அவங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் அசரலை. அவங்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு முன்னேறி அவங்களும் போராட்டத்தை ஈடுபட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதான் டெல்லியில் பெரிய ஒரு பேச்சாக இருக்குது. ஒரு மக்கள் எழுச்சி அப்படின்றத எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க காட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு மக்களினுடைய நியாயமான ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மனசு கூட இல்லாமல் மனிதாபிமானம் மற்ற மோடி அரசாங்கம் மேலே தாக்குதல் நடத்தியது. இதுதான் உண்மை. இந்த நாட்டில் ஜனநாயகம் அழிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கும் சர்வாதிகாரம் பலம் பெற்று வருவதற்குமான அத்தாட்சி இதுதான் அபாயகரமானது. அவருடைய போராட்டமும் அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய போராட்டத்தில் இன்னும் பல கோரிக்கைகள்லாம் வைக்கணும் அவங்க. ஸோ இப்போ ரிசைன் பண்ணுறோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்விலாம் எழுது. ஸோ அப்போ நீட்டு தேர்வு தான் மூலம், நீட்டு தேர்வு தான் ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லாதே இந்த அளவுக்கு பண்ணாங்க. இந்த அளவுக்கு பண்ணதுக்கே எவ்வளோ பெரிய அடக்குமுறையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாடு அப்படியே சர்வாதிகாரத்தை நோக்கி முன்னேறிட்டாங்க. எது வேணாலும் செய்வோம், பதிலே சொல்லலையா இவங்க? அவங்க நடத்துகிற போராட்டத்தை பற்றி தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு அவங்க சந்தித்த ஒரு நட்டாவாக இருக்கட்டும், மோடியோ இல்லை அமித்ஷாவோ, யாருமே அவங்களுக்கு பதிலே சொல்லலையே. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு சர்வாதிகார திமுறோடு இவங்க செயல்படுறதா காரணம். சார், இப்போ இவங்க திட்டமிட்டு மான்சூன் செஷன் நடக்கிற அன்னைக்கு பார்லிமெண்ட்டை முற்றுகையிடுவோன்னு சொல்றாங்க. போலீஸாருடைய கட்டுப்பாட்டை மீறி இவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க பார்லிமெண்ட்டை. இப்போ இது என்ன உணர்த்துது? இவங்களோட நோக்கம் தான் என்ன? கடந்த காலகட்டத்தில் இதே என்டிஏ செகண்ட் ஆட்சியின் போது பிழையா 2 பேர் உள்ள போயிட்டாங்க. அவங்க ஒரு கலருப்பொடி குப்பியை தூக்கி போடும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவா நம்மளாம் எதிர்கட்சிகள்லாம் கொண்டு போனோம். அப்படி ஏதேனும் ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இந்த போராட்டக்காரர்களால் இல்லை யாரேனும் சமூக விரோதிகள் உள்ள புகுந்து ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா, ஏன்னா இந்த பார்லிமெண்ட் செஷன்ல பிரதமர் இருக்காரு, உள்துறை அமைச்சர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, இப்படி அவங்களோட ரொம்ப முக்கியமானவங்க. சொல்லுங்க ஏன் சார், இவங்களோட நோக்கம் என்ன? அப்போ இந்த சமயத்துல இப்படி ஒரு நோக்கத்தை தான் சொல்லிட்டாங்களே, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவ்வளவுதானே ஒரே நோக்கம். இதுக்கு மேலே நீடிச்சதுன்னா பிரதமர் பதவி விலக வேண்டும்னு சொல்லுவாங்க, வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே நோக்கம், வேற என்னது? இது ஒரு சாதாரண விஷயம் தான். அவங்க ஒன்றும் நீட்டு தேர்வை நீக்கணும்னு சொல்லலை. அவங்க இன்னும் பல்வேறுபட்ட எஜெண்டாலாம் வச்சிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு தொடர்பானது, இவிஎம் தொடர்பானதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்டை முற்றுகையிட்டான்னா இடப்படும் பார்லிமெண்ட்.
என்ன ஆயிட போகுதுன்ற சார் கடந்த காலகட்டத்துல வந்து நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. இல்ல நடக்குது கலர் போட்டி அப்படின்ட்டு சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அதை வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஹலோ பல்லோ, எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணாங்க? எதிர்கட்சிகள் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பட்டும் படாமல் தொட்டும் படாமல் ஒரு காதலோட தான் ஆளுங்கட்சி அவங்க ஆதரிப்பாங்க, எதிர்ப்பாங்க. அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் ஒரு கலர்பொடி தோணுது ஆவோ அப்படின்ட்டாங்க. உள்ளே வந்திருந்தால் என்ன ஆகுது, அவன் நடந்திருந்தால் என்ன ஆகுது, பிரதமர் அங்கே இருந்தால் என்ன ஆகுது, என்ன ஆகும்? வேற ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டு போறான். என்ன பெருசா அந்த நாட்டுல இவங்க எல்லாம் வந்து சாதிச்சு தூக்கி கொடி கட்டி பிடிச்சது ஜவஹர்லால் நேருவா, மகாத்மா காந்தியா, இல்ல யாரு இவங்க எல்லாம்? சொல்லுங்க பாப்போம். அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாம் காத்தடிச்ச இலை தான், வேற என்ன இருக்குது இல்ல. ஸோ இவங்களாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் பேசணும் அப்படின்றதுல நான் நினைக்கல. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த நாட்டினுடைய இளைஞருடைய குரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு குரல். ஏன்னா விவசாயிகள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும் தான் விவசாயிகளை வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஆகி போச்சு. ஸோ அந்த குரலுக்கு மரியாதை கொடுங்க. எவ்வளோ விவசாயிகள் 1.25 வருஷம் போராடினாங்களே, மரியாதை கொடுத்தீங்க நீங்க? எல்லா வழியும் அடைச்சிட்டு கான்கிரீட்லயே வந்துட்டு தடுப்பெல்லாம் போட்டு எவ்வளவு அட்டூழியம் பண்ணீங்க நீங்க. அப்படியே அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். 3 சட்டங்களை நீங்க தான் திரும்ப பெற்றீங்க, அந்த அளவுக்கு ஆச்சு. அவங்க எந்த நீதிமன்றத்துக்கும் போல. இப்போ ஒரு அமைச்சரை தூக்கி போட்டா என்ன போச்சு? அவரை நீங்க ஏற்கனவே பிளான் வச்சிருக்கிறீங்க, நிர்மலா சீதாராமன் கொண்டு வர்றது. ஏன்னா உலக அறிந்த பெரிய கல்வியாளர் அந்த அம்மா, அவங்க படிக்காத பல்கலைக்கழகமே கிடையாது, அவங்களே ஒரு நடமாடுற பல்கலைக்கழகம் தான். அவங்களை எடுத்து தான் வைக்க போறீங்க, வைங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு எந்த ஆர்பிஐ கவர்னர் ஆகிறது வர மறுபடியும் வந்துட்டு நிதியமைச்சராக கொண்டு வர போறீங்க, கொண்டு வாங்க. எதுக்கு அந்த ஒடுக்குமுறைன்னு கேட்குறேன். எதுக்கு அவங்க எந்த இடத்துலயாவது வன்முறையில் அவங்க போனாங்களா? இவங்க வந்துட்டு புறப்பட போறாங்க, அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி நிறைய கல் இருக்குது. எதுக்கு அந்த கல் வந்துச்சு? கல், ஆமா, எதுக்கு அந்த கல் லாரி அங்கே வந்து நிற்குது? அப்போ எவ்வளவு பெரிய பயங்கரமான உள்நோக்கம் உடையவங்க பாருங்க. இவங்க எந்த விதமான ஒன் சைட்லையும் ஈடுபடாதவங்களுக்கு எதிராக தடியடி பிரயோகம், அது வந்துட்டு கண்ணீர் போய் குண்டு வச்சு, அப்புறம் மீறி உள்ள போனீங்கன்னா துப்பாக்கி, ஸ்டன் கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு சர்வாதிகாரம் தானே இது. வேற என்ன? இந்திய நாட்டினுடைய சதிகள் எதுவும் வந்து இவர்கள் செய்யறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்திய நாட்டுல இருந்து யார் வந்தது இப்ப அதுல? ஏன்னா சார் இப்போ சோனம் வாங்சுங் வந்து இதே கடந்த ஆண்டு லடாக்ல வந்து ஜென்சி புரட்சி ஏற்படணும், எப்படி நேபாள்லயும் பங்களாதேஷ்லயும் ஏற்பட்ட மாதிரி ஸ்ரீலங்கால ஏற்பட்ட மாதிரி ஏற்படணும் அப்படின்னு பேசினவர். இவர் உட்காந்து இப்போ உண்ணாவிரதங்கிற பேருக்காக அந்த ஜென்சி போராட்டத்தை ஏற்படுத்தினார். அவரு மாநில உரிமை வேணும்னு கேட்டாரு, தப்பாது. மாநில உரிமை வேணும்ன்றது தப்பாது. ஆனா உங்களுடைய அந்த அணுகுமுறைங்கிறது ஜனநாயக ரீதியில போராடினா நிச்சயமா வரவேற்க. ஜனநாயக ரீதியா தான் பட்டி கிடக்கிறது. மகாத்மா காந்தி அப்படித்தானே பண்ணாரு. பட்டி கிடக்கிறது ஜனநாயக முறை இல்லையா? உச்சபட்ச அஹிம்சை வழிதானே அது. அவர் பாட்டுக்கு படுத்து கிடந்தாரு இவ்வளவு நாளா, 8.5 கிலோக்கு மேல எடை குறைச்சிச்சு. என்ன குற்றம் கண்டிங்க அந்த போராட்டத்துல? ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு அச்சம் என்ன அப்படின்னம்னா, இவங்க ஒன்றும் யாரையும் கண்டுக்கெல்லாம் போறதில்லை. ஏமாந்து இவங்க வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்துவாங்க. அப்படியேப்பட்ட ஆட்கள் தான். பிஜேபியை பற்றி தெரியாதா அவங்களுக்கு? அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த ஜென்சி போராட்டத்தில் எங்கே இருக்குது வெளிநாட்டு சக்தி, கை, மூளை, புடலங்காய் எல்லாம் சொல்லுங்க, காட்டுங்க. எப்படி முடிச்சு போடுறாங்க அப்படின்னா, இப்போ சோனம் வாங்சுக் லடாக்ல அப்படி பேசினாரு கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் லடாக் வெளிநாடு என்ன சொல்லுங்க. இல்ல சார், அந்த போராட்டத்தின் போது அவர் தேச பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டார். ஏனென்றால் அது ஒரு ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. இல்ல, தேச பாதுகாப்பு அந்த இடத்துல எந்த இடத்துல இதாச்சு? நீங்க தேச பாதுகாப்பு சட்டத்தை தூக்கி யார் மேல வேணா, கழுத மேல கூட நீங்க போடலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. கழுத சும்மா இருக்கும், நிக்க மாட்டேங்குது, உதைக்குது அப்படின்றத கழுத மேல கூட நீங்க போட. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த தேசத்துக்கு என்ன பாதுகாப்பு குந்தகம் ஏற்பட்டுச்சு? இல்ல சார், இப்போ ஒரு மத்திய அரசால இப்போ ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு வஞ்சிக்கப்படுதோ அல்லது ஒரு ஏதேனும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்குதுன்னா, அது வந்து நீங்க அண்டை மாநிலத்துல ஏற்பட்ட ஒரு கலவரத்தோட நீங்க வந்து ஒப்பிட்டு நீங்க வந்து அதை சொல்வீங்க. இதெல்லாம் இந்த காங்கிரஸ்கார ஆரம்பிச்சு வச்சது. அந்த முட்டா பையன் தான் எது சொன்னாலும் பிரிவினைவாதம் அப்படின்வாங்க. பார்லிமெண்ட்ல உட்காந்து பிரிவினைவாதம் எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று உருட்டுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவரெல்லாம் பிரிவினைவாதிகள், இவரெல்லாம் தீவிரவாதிகள், இவரெல்லாம் புலிகளோட தொடர்புடையவர்கள், இவரெல்லாம் சிங்கத்தோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கிங்க தான் வந்துட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சது. அது பிஜேபி வந்துட்டு ரொம்ப ஈஸியா போச்சு.
அவன் சும்மாவே வன்முறையாளன். அவன் வந்துட்டு இந்த இந்த பகல் வேஷம் போடுறதுக்கு இவங்களுடைய முழக்கங்கள்லாம் ரொம்ப இது. இவரெல்லாம் பயங்கரவாதிகள், இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு நாடு போட்டு வெளிநாட்டுக்கு இந்த நாட்டை வித்துட்டு இருக்காரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் இங்கிலாந்தோட கையெழுத்து போட்டாரு, நியூசிலாந்தோட கையெழுத்து போட்டாரு, ஆஸ்திரேலியாவோட கையெழுத்து போட்டார், அமெரிக்காவோட கையெழுத்து போட்டார். என்னடா கையெழுத்து போட்ட சொல்லு. இந்த நாட்டை சந்தையாக்கி திறந்து விட்டுட்டேன், யார் வேணாலும் நுழையலான்ட்டு. அங்க என்னடா பார்லிமெண்ட் கேட்ட மூடுற, இவ்வளவுதானே. என்ன அப்படி நடந்துருச்சு இந்த நாட்டுல? நீங்க தான் போயிட்டு ஒரு இடமா கையெழுத்து போட்டு நாட்டை வித்துட்டு வரீங்க. நான் தான் பச்சையாவே சொல்றேன், நாட்டை வித்துட்டு வரீங்கன்ட்டு. இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டா மாறணும், கண்ட்ரியா மாறணும். அப்படிதான் ஒன்னா நம்மளுக்கு இணையா இருந்தவன் 70களில் நமக்கு இணையா இருந்தவன் இன்னைக்கு எங்கேயோ நிற்கிறான். சைனா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு. அவன் உலகத்தினுடைய நாடைய தேவை என்னன்னு யோசிச்சு இன்னைக்கு வந்துட்டு அவன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மேற்கொள்கிறான். நீ அந்த பொருள்லாம் இங்க வரணுன்ற இந்த நாட்டு பிரதமர் இந்த நாட்டு சோறு திங்கிறது இல்லையேப்பா, வெளிநாட்டுல இதெல்லாம் இம்போர்ட் பண்றாரு. அப்புறம் என்ன அவன் நாடு? பெருந்தலைவர் காமராஜர் அப்படி பண்ணாரா இல்ல நேரு அப்படி பண்ணாரா? சொல்லுங்க பாப்போம். இல்ல அண்ணா கூட பொடி போட்டாரு. ஒன்னும் ரஷ்யா இறக்குமதி ஒன்றும் இல்லையா? இந்த லோக்கல் தான் டிவிஆர் ஹோட்டல் கூட தான் ஆடி ஒரு ஈடு எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சாரு அவரு அண்ணா. என்ன அவங்களுக்கு குறை? ஐயக்க நாயனார் இருந்தாரு, அவரு கேரளா பீடி தான் பிடிச்சாரு. நம்ம மோடி மட்டும் தான் வெளிநாடு, கண்ணாடி வெளிநாடு, செருப்பு வெளிநாடு, ஷூ வெளிநாடு, சாக்ஸ் வெளிநாடு, சோறு வெளிநாடு, கையெழுத்து போடுறது வெளிநாடு, இப்படி எல்லாம் வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுன்னு போட்டு கை இருக்குது, கையை கால் இருக்குதுன்னா இவங்களுக்கு எங்க இருக்குது கை? எதுக்கு போராடணும்? உன்னோடதான் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே குலாவராரு ட்ரம்ப். எல்லாரும் இவங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ வெளிநாட்டுனா உடனே நம்பிடுவோமா நாங்க அப்படியே? ஏன்னா நீங்க வந்துட்டு பரம யோக்கியங்க அப்படின்றதுனா அப்படின்ட்டு ராகுல் காந்தியுமே சொல்றாங்க. இந்த போராட்டத்திற்கு பின்னணியில வந்து ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு. அவருமே இந்த வெளிநாட்டினோட தூண்டுதலின் பேர்ல தான் வந்து பண்றாரு. எங்க ராகுல் காந்தி என்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க சொல்லுங்க? அது டைரக்டா வந்து அவர் நேர்ல சந்திக்கல இல்லைங்க. அது நேர்ல சந்திக்கிறாரு இல்ல காங்கிரஸ் ஆதரிக்குதுன்னு வச்சு என்னைக்கு வந்துட்டு அவங்க வந்தாங்க? அவங்க வந்துட்டு என்னைக்கு இந்த ஆளு கரப்பாம்பூச்சிங்க அப்படின்னு வாலிபர்களை சொன்னா, இளைஞர்களை சொன்னாரோ, சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னாரோ, அன்னையில இருந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறாங்க. என்னைக்கு காங்கிரஸ்காரன் வந்தா? காங்கிரஸ்காரனுக்கு ஏறுங்குது அந்த சொரண சூடுலாம்? மக்களுக்கு இருக்கிறதெல்லாம் எங்க காங்கிரஸ்காரன் யாருங்க? எல்லாத்தையும் அவன் கையில எடுத்துட்டு அவன் காலி பண்ணுவான். இவன் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதை கொடுக்கல, காங்கிரஸ் கிட்ட பாத்துட்டு பாட்டு எந்த கட்சியும் கொடுக்கல. இப்போ இளைஞர்கள்லாம் தன்னடிச்சு அது வந்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிதான் ஆகும். மல்லிகை புரட்சி எஜிப்துல ஆச்சே, அது யாரு தூண்டி விட்டது? அந்த மாதிரி ஏகப்பட்ட உள்ளபடியே கேவலமான ஒரு ஜென்சின்னு ஒன்று நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அதுக்கு விஜய் தலைவர் இல்லையா? அது இருக்கிறவனெல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டம் கேட்டால் அது ஜென்சியா அந்த ஆள் சொல்லிட்டு திரிகிறான். விடு போட்டோம். இவங்கெல்லாம் யாரு? இவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அப்புறம் இவங்க யாரு என்ன அப்படின்றதெல்லாம் மூந்து பார்க்கலாம். செய்யலையே. செய்யாத அவங்க பேர்ல ஏதாவது ஒரு அவதூறை பரப்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு இளைஞர்கள் செத்து போயிருக்காங்க, ஒவ்வொரு வருடமும் நிகழுது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் அதாவது ஒரு 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 கேள்வித்தாள் வந்துட்டு வெளியாகுது. அது எப்படி எடுத்துக்கிறது? வேணுட்டு செஞ்சீங்களா இல்லையா? அது எப்படி கேள்வித்தாள் வெளியாகலாம்? கேட்டால் நாங்கள் மிலிட்ரியை வச்சு மூவ் பண்ண போறோம் அப்படின்றீங்க. அதெல்லாம் பேச்சா? அதெல்லாம் டெலிகிராம்லாம் தடை பண்ணியிருக்கோம் நாங்க. இப்போ நெட்டெல்லாம் நீங்க போராட்டத்துக்கு நெட்டெல்லாம் வந்துட்டு காலி பண்ணியிருக்காங்க. ஆமா, என்ன நடத்துறாங்க? ஒரு பொண்ணுனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த போட்டுட்டு இருக்கிற துப்பட்டாவெல்லாம் அவுத்துடுறீங்க. பசங்க ஒரு புல்கை சட்டை போட அது பாதியா கட் பண்றீங்க. பாய்ச்சி கட்டக்கூடாது, கம்மல் போடக்கூடாது. அவ கல்யாணம் ஆனவளா இருந்தா அவளோட தாலி எடுத்து கொடுக்கணும். என்ன அப்படி அந்த ஒரு தேர்வுன்றது? அப்ப அந்த தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல டாக்டர் ஆனோம்னா டாக்டர் கிடையாதா? தமிழ்நாடு எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் உருவாக்கி இருக்குதா? அவங்களாம் சரி கிடையாதா? எதுக்கு மோடி இந்த புடுங்குறாரு? அவருக்கு தெரியும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான், நாளைக்கு அவங்க குறி வைக்க போறது நரேந்திர மோடி என்று நீட்டை குறி வச்சானா அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்னொன்னுக்கும் குறி வைப்பாங்க. எதுக்கு இந்த எக்ஸாம், எதுக்கு அந்த எக்ஸாம், அதுக்கு எதுவும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
சார் இந்த போராட்டம் அடுத்த வடிவில் என்ன ஒரு மாதிரியா உருவெடுக்கும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? மேலும் இது மத்திய பாஜக அரசுக்கு மேலும் ஒரு நெருக்கடி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கே ஒரு சவால். அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்தபடியா? இவர் ரிசைன் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுவீங்க அடுத்தபடியா? அப்ப நீட்ல தான் நீங்க வந்து கை வைக்கணும், நீங்க நீட்டை தான் நீங்க வந்து அப்ப ரத்து செய்யணும் அப்படின்னு தான் போராட்டம். அவங்க இதுக்கு மேல அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஹையர் மிடில் இன்கம் குரூப்னுடைய பார்ட்டி தான் அது. புரியுதுங்களா? சாதாரண கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய பார்ட்டி கிடையாது அது. எது சார்? சிஜேபி. ஆமா. அதனாலதான் வந்துட்டு அது அப்படியே மேம்போக்கா தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிலாம் தேடுது அது. இல்ல சார், தமிழ்நாடு தவிர்த்து மற்ற எந்த மாநிலமும் அப்போஸ் பண்ணலையே நீட்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. எங்க தமிழ்நாடு அப்போஸ் பண்ணல? தமிழ்நாடு நீட் இல்லாத என்ன சாதிச்சுது? டாக்டர்ல உருவாக்கிச்சா? உலகம் ஃபுல்லா போய் சர்வ் பண்றானே சொல்லுங்க. தமிழ்நாடு இது மாதிரி செய்யுது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதனால தமிழ்நாடு அப்போஸ் பண்ணுது. நம்ம கிட்ட எந்த கல்லூரி இல்லைன்னா நம்மளும் இதே மாதிரி தான் கேரளா மாதிரி அப்படி சொல்லிட்டு பேசாது இருப்போம் இல்லையா? நம்ம கிட்ட தான் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 55-60 கல்லூரிகள் இருக்குல்ல. அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி நம்ம கிட்ட தான் நிறைய வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம தான் போராடுவோம். ஓகே சார், இந்த மாதிரியான இந்த போராட்ட சமிகைகள்லாம் என்ன உணர்த்துது? இது ஒரு மோடிக்கு ஒரு வலுவான ஒரு மெசேஜ் சொல்லுதா? 2029ல மோடியினுடைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிலாம் வந்து தொடரும் ஒரு நிலையானது கிடையாது, நீங்க நிரந்தரம் நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த போராட்ட வடிவங்கள்லாம் வந்து உணர்த்துதா மத்திய பாஜக? எனக்கு அதெல்லாம் எர்லியரா அவங்க சொல்ல தெரியல. அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதாவும் எனக்கு புரியல. அவங்க அவ்வளவு தூரம் வருவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவங்க வெயிட் அண்ட் சி பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.